வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ராசாவின் வாக்குமூலம், ஸ்டாலின் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. சமீபத்தில் ராசா அவர்களது ஆடியோ ஒன்று வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக அதில் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவர் பதவிற்கு தகுதியே இல்லாதவர் என்பதையும் பேசியிருப்பார். அந்த இடத்திற்கு கனிமொழிதான் தகுதியானவர் என்றும், கனிமொழியே மாநில அரசியலில் ஈடுபடுத்துவதற்கு ஸ்டாலின் அவர்கள் தடையாக இருப்பதாகவும் அந்த ஆடியோவில் பேசியிருப்பார். ஆனால் தற்பொழுது சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு பிரச்சாரத்திற்கும் ராசா அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படாமல் இருக்கிறது. ராசா அவர்களுக்கு இந்த தேர்தலோடு ஒட்டுமொத்தமாக திமுகவிலிருந்து ஒதுக்கப்படும். ஏனென்றால் ராசா அவர்கள் பேசியது மிகவும் திமுகவின் தலைமையே பாதிக்கக்கூடிய வகையிலும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளது. சமீபத்தில் பேசிய ஆடியோவா என்று கேட்டால் கிடையாது. கலைஞர் காலத்தில் அவர் டூஜி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவர் டூஜி வழக்கில் செய்த ஊழல் பணத்தை கலைஞர் டிவிக்காக கேட்டபொழுது ஒட்டுமொத்த பணத்தையும் கொடுத்தவர் தான் ராசா அவர்கள். வாக்குமூலமாக இதை கொடுத்ததன் தெரிவித்த மூலமாக ராசா மீது உடனடியாக சிபிஐ துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும், குறிப்பாக ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். ராசாவின் இந்த வாக்குமூலத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திமுகவில். ஏற்கனவே ராசா அவர்கள் திமுகவில் ஒதுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இவர் சிக்காமல் இருக்க வேண்டும். சிக்கிவிட்டால் ஒட்டுமொத்த உண்மைகளையும் நேரடியாக தெரிவித்து விடுவார். அதற்கு பிறகு நிச்சயம் திமுகவின் தலைமை சுக்குநூறாக உடைந்துவிடும். ஏற்கனவே இரண்டாவது முறை ஆட்சி அமைப்பது கடினம்தான் என்று பல நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளையும் தெரிவித்து வருகிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக ராசா அவர்கள் இருக்கிறார். திமுக ராசாவை ஒதுக்கிவிட்டது என்றே நம்மால் கூற முடிகிறது. ராசா அவர்களது செயல்பாடுகளும் தற்பொழுது அவர் நீலகிரியை தவிர எந்த ஒரு இடங்களிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் ராசா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆடியோவால் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அடுத்த முறை வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. தற்பொழுது ராசாவின் இந்த ஆடியோ வாக்குமூலம் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். டூஜி வழக்கில் சிக்கியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?